ஆரம் வீரப்பனின் மறைவு அரசியல் உலகிற்கு மட்டுமின்றி திரையுலகம், இலக்கியம் உள்ளிட்ட துறைகளுக்கும் பேரிழப்பு என முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜானகிராமன். ஜானகிராமன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். முன்னாள் அமைச்சரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஆரம் வீரப்பன் உடல்நலக்குறைவால் இன்று சென்னையில் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைந்த ஆரம் வீரப்பன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். முதுபெரும் அரசியல்வாதியாக திகழ்ந்த ஆரம் வீரப்பனின் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனைக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆரம் வீரப்பன் தனது 98வது பிறந்த நாளை கொண்டாடினார். அப்போது சென்னை தீநகரில் உள்ள அவரது இல்லத்துக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றியவர் ஆரம் வீரப்பன். இவர் திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து பல்வேறு படங்களை தயாரித்துள்ளார். குறிப்பாக சொல்ல போனால் எம்ஜிஆர், ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்டோர் நடித்த பல்வேறு திரைப்படங்கள், குறிப்பாக தெய்வத்தாய், நான் ஆணையிட்டால், கண்ணன் என் காதலன், ரிக்ஷாக்காரன், இதயக்கனி, காவல்காரன் போன்ற எம்ஜிஆரை வைத்து ஏகப்பட்ட திரைப்படங்களையும், மூன்று முகம், தங்கமகன், பணக்காரன், பாட்ஷா, ஊர்காவலன் போன்ற நடிகர் ரஜினிகாந்தை வைத்து ஏராளமான புகழ்பெற்ற படங்களையும் தயாரித்திருக்கிறார். அத்துடன் காதல் பரிசு, காக்கி சட்டை, மூன்றாம் பிறை உள்ளிட்ட பல்வேறு வெற்றி படங்களையும் நடிகர் கமலஹாசனை வைத்து தயாரித்திருக்கிறார். இவ்வாறாக புகழ்பெற்ற இவர் கடந்த 1956ஆம் ஆண்டில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகவும் இருந்து திரைத்துறையில் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறார். இவ்வாறாக மக்களிடம் தனக்கான இடத்தை பிடித்த ஆரம் வீரப்பனின் மறைவு மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது மறைவுக்கு அரசியல்வாதிகள் மற்றும் திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது முதலமைச்சரும் தனது இரங்கலை நேரில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அந்த காட்சியும் தற்போது தொடர்ந்து காண முடிகிறது.